என்ன ஆச்சுடா? அண்ணா அதை பார்த்துட்டு இருக்கண்ணே. நாம போறதுக்குள்ள அவங்க போயிட்டு போறான். பாத்துறேண்ணே. என்னடா இன்னும் முடியலையா? அண்ணா அந்த பார்த்துட்டு இருக்கண்ணே, பார்த்து முடிச்சிடறேண்ணே. ஆளம். என்னடா கத்திய தூக்கி நிக்கிற? அந்த வாசு போய் வந்தானா? வாசுவை போடுறதுக்காக ஓங்கன கத்தி இல்ல, அப்புறம் உங்களை போடுறதுக்கு. என்னது? என்ன போடுறதுக்கா? என்னடா சொல்ற? என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நானும் எத்தனை நாளா தான் அடியால வாழ்றது? எனக்கும் தலைவனாகணும். நானும் உங்களை மாதிரி காரு வீடு வாங்கி வசதியா வாழணும்னு முடிவு பண்ணிட்டேனே. அதுக்கு இத்தனை நாளா உங்களுக்கு நம்பிக்கையா இருந்த நானு இப்ப துரோகியா மாறிட்டேன். என்ன மாத்திட்டாங்க. வெட்டுக்குமாரே உங்க உசுருக்கு என்கிட்ட விலை பேசிட்டான். நானும் கை நீட்டி பணத்தை வாங்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இத்தனை வருஷமா தொழில இருக்கன்னா உன்ன மாதிரி எத்தனை துரோகிகளை பார்த்திருப்பேன். தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டில்ல, உனக்கு என்ன தகுதி வரலடா. அடியாளா இருந்த நீ துரோகியா செத்து தொலை. என்னன்னு இத்தனை வருஷம் உங்க கூட இருக்கேன், நான் என்ன அவ்வளவு முட்டாளாவா இருப்பேன்? உங்களை போடணும்னு முடிவு பண்ண உடனே துப்பாக்கியில இருந்த குண்டெல்லாம் எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நான் பெரிய ஆள் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணு. வேண்டாம் பாண்டி, பாண்டி வேண்டாம். வேண்டாம் பாண்டி, துரோகத்தை பண்ணாத பாண்டி. வேண்டாம் ஏய் பாண்டி, வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம்டா. வாசு, வாசு, பாண்டி சின்ன வயசுல இருந்து என்கிட்ட நம்பிக்கையா வேலை பார்த்தவன். அவனே பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு துரோகம் பண்ண பார்த்தாம்மா. ஆனா நான் யாரை வெட்டி சாக்கணும்னு புறப்பட்டேனோ அந்த வாசு தான் உயிரையே பணைய வச்சு என் உயிரை காப்பாத்திட்டாம்மா. அந்த ஒரு நிமிஷம் மட்டும் வாசு அங்க வரலன்னா நீங்கள்லாம் என்ன உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுமா. வெட்டுப்பட்டு விழுந்தது வாசு மட்டும் இல்லம்மா,
வாசு மேல எனக்கு இருந்த கோபம், ஆத்திரம், வெறி எல்லாமே தான். மிருகமா புறப்பட்டனா இன்னைக்கு மனுஷனா உங்க எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு கூணி குறுக்கி நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் வாசுவோட தியாகம் தாம்மா. ரேவதி, உன் புருஷனோட இந்த நிலைமைக்கு நிச்சயமா நான் காரணம் இல்லம்மா. இந்த அப்பா சொல்றது நம்பு. நான் பழைய ராஜசேகர் இல்லம்மா, மனுஷனா மாறின புது ராஜசேகர். உன் புருஷன் நான் வெட்டலம்மா, என்ன நம்பு. இதுக்கப்புறமும் நீ என்ன நம்பலன்னா உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத தவிர எனக்கு வேற வழி தெரியலம்மா. தப்பு இல்லம்மா. ஏன்னா உன்னை நான் அந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்கம்மா. பரவாயில்லப்பா, எங்களால நீங்க அவமானப்பட்டிருக்கீங்க, உங்க மனசு காயப்பட்டிருக்கு. அதனால தானே இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்க. எப்போ வாசு மேல இருந்த ஆத்திரம், கோவம் எல்லாம் உங்களை விட்டு போயிடுச்சுன்னு சொன்னீங்களோ அப்பவே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன்ப்பா. ராதம், அழாதம்மா. டாக்டர், இப்ப வாசுக்கு எப்படி இருக்கு? பிளட் நிறைய வேஸ்ட் ஆயிருக்கு. தோள்பட்டையில காயம் ஆழமா பதிஞ்சதுனால நரம்புகள் கட் ஆயிருக்கு. பொசிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு. அழாதம்மா. டாக்டர், இதை விட பெரிய டாக்டர் பார்க்கறதுனாலும் சரி, இல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். டாக்டர், எப்படியாவது என் மருமகன் உயிரை காப்பாத்தி கொடுங்க ப்ளீஸ். என்னை விட பெரிய டாக்டர் மேல ஒருத்தர் இருக்காரு. சார், என்னுடைய கடமையை நான் செய்திருக்கேன். அதுக்கு மேல உங்க அதிர்ஷ்டம், கடவுளுடைய கருணை, அதான் அவரை காப்பாத்தும். தைரியமா இருங்க. சொல்லிட்டு போறேப்பா, என்னப்பா பண்றது? எப்படியாவது என் தாலியை காப்பாத்தி கொடுங்க, வாசுவை காப்பாத்தி கொடுங்கப்பா, வாசுவை காப்பாத்தி கொடுங்கப்பா. சார், என்ன சார் நீங்க ரேவதிக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீங்களே இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அழாதீங்க சார், தைரியமா இருங்க. இது பாரு ரேவதி, நீயும் அழாத, தைரியமா இரு. பாசு நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான், போக விட மாட்டேன், புரியுதா? கண்டிப்பா வாசு நல்லபடியா திரும்பி வருவான் சார். நீங்க மனசு மாறினது கேட்டு அவன் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுவான். நீங்க எல்லாரும் இதுக்கு மேல நல்லபடியா ஒத்துமையா சந்தோஷமா இருப்பீங்க. அதான் டாக்டரே சொன்னார்ல சார், கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு. அப்புறம் என்ன, கண்டிப்பா அந்த கடவுள் நம்மளை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கணும். தைரியமா இருங்க. அழாதம்மா, அழாதம்மா. டேய், என்னடா இது? அங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவ்வளவு தைரியமா பேசின, இங்க வந்து அழுதுகிட்டு இருக்க. என்னால முடியலடா, ரொம்ப பயமா இருக்கு. என்னடா சொல்ற? இது வரைக்கும் வாசுவால குடும்பத்துல எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை மனசால வெறுத்ததும் இல்ல, வெறுப்பு காமிச்சதும் இல்லடா.
கையால நான் அவனை தூக்கி வளர்த்தேன்டா. ஆனா இன்னைக்கு அவன் பேச்சு பூச்சில் வாசு இது வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ நிறைய தப்பு பண்ணிருக்கான். அப்ப கூட ஏதோ ஒரு சின்ன குழந்தை செய்யற குறும்புத்தனம் தான் நான் அவனை கண்டிச்சிருக்கேன். ஒரு நாள் கூட வெறுப்புல அவனை தண்டிச்சது இல்லடா. உண்மையை சொல்ல போனா எனக்கு வாசு ரொம்ப பிடிக்கும்டா. இதுக்கு யார்கிட்டயும் சொன்னது இல்ல. என் வாசுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது, அவனுக்கு ஒன்னும் ஆகாதுல்ல, அவன் பழைச்சிருவான்ல. டேய் அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுடா, நீ தைரியமா இரு. இந்த பாரு உன்னோட இந்த பாசத்துக்காகவே அவன் கண்டிப்பா பழைச்சு வருவான் பாரு. அழாதடா டேய். சரி நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு தகவல் சொல்லிடுறேன். அழாதடா. ஹலோ காவியா, நான் திலீபனோட அப்பா பேசுறேம்மா. அங்கிள் நீங்களா? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? காவியா அத காவியா அத நான் எப்படிம்மா சொல்லுவேன்? என்னாச்சு அங்கிள், ஏன் அழறீங்க? காவியா நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? கடவுள் ஏன் உன்னையும் திலீபனையும் சந்திக்க வச்சாருன்னு தெரியலம்மா. திலீபனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. திலீபனுக்கு என்னாச்சு? வீட்டுல கல்யாண பேச்சு எடுத்தோம்மா. திலீப காவியாவை என்னால மறக்க முடியல, எனக்கு கல்யாணம் வேண்டான்ட்டாம்மா. நாங்க கட்டாயப்படுத்தினோம். திலீப எங்களுக்கெல்லாம் தெரியாம விஷத்தை குடிச்சிட்டாம்மா. என்ன அங்கிள் சொல்றீங்க? ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம்மா. உயிருக்கு போராடிட்டு இருக்காமா திலீப். இந்த நிலைமையிலையும் காவியா காவியான்னு உன் பேரத்தாம்மா சொல்றா. கடைசியா ஒரு தடவை காவியாவை கூட்டு வந்து காட்டுக்கன்னு டாக்டர் சொல்றாருமா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தாமா உனக்கு போன் பண்ணேன். ஏமா என் பையனை கடைசியா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போமா. எந்த ஹாஸ்பிட்டல் அங்கிள்? எஸ்கே ஹாஸ்பிட்டல்மா. நான் வந்துடுறேன் அங்கிள், நீங்க தைரியமா இருங்க, கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிம்மா. போடி போ, உனக்கு அங்க வச்சிருக்க பாம். ஹாய் காவியா. ஹாய். அந்த வேர் ஹவுஸ் பார்க்க சொல்லியிருந்தோம்ல, இட்ஸ் கைண்ட் ஆஃப் நாட் வெரி ஸ்பேஷியஸ் எனஃப், அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஹேய், are you okay? You don't seem to be normal. I'm fine. Oh.
Hey, John Degler from US. Hi, John. How are you? Yeah. Are you working so late? கிளம்புற நேரத்துக்கு இவர் வந்துட்டாரே. நான் எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயாகணுமே. இப்போ என்ன பண்றது? ஓகே, ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஏமாத்திட்டு தான் போயாகணும். வேற வழி இல்ல. You two have a nice day. Bye.